வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் நியோஸ்போரின் ஸ்கின் ஆயின்மெண்ட்டோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நியோஸ்போரின் ஆயின்மெண்ட் இதில் 3 வகையான மருந்துகள் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்ராசின், நியோமைசின், பாலிமிக்சின் பி, இந்த மாதிரி 3 வகையான மருந்துகள் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மருந்தை கிளாஸ்கோ ஸ்மித் கிளீன் பார்மசூட்டிக்கல் அப்படிங்கிற கம்பெனி தயாரிக்கிறாங்க. இந்த நியோஸ்போரின் ஸ்கின் ஆயின்மெண்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு காம்பினேஷனான மெடிசனு. இது நிறைய டைப்பான அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய மருந்து. மேலும் ஸ்கின்னில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்தால் அந்த இடத்துல சிம்டம்ஸ் ஏற்படும். குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட இடத்துல ரெட்னஸாக இருக்கும், வீங்கி இருக்கும், அரிப்பு, எரிச்சல் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். அதையும் சரி பண்ணக்கூடிய மருந்து தான் இந்த நியோஸ்போரின் ஸ்கின் ஆயின்மெண்ட்டு. மேலும் இந்த ஆயின்மெண்ட்டை அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா, ஃபங்கஸ் போன்ற கிருமிகளை இந்த மருந்து அழிச்சிரும். அதனால் அந்த இடத்துல அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வேறு இடத்துக்கு பரவாமல் தடுக்க முடியும். மேலும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்ட இடத்துல பாக்டீரியாவோட க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மருந்து பயன்படுது. நிறைய பேருக்கு ஸ்கின் மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த முடியோட வேர்க்கால்களுக்கு இடையிலையும் பார்த்திங்கன்னா இந்த தோல் நோய்கள் ஏற்பட்டிருக்கும். அதாவது பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த மருந்து பயன்படுது. மேலும் இந்த மருந்தை நீங்கள் பாதிக்கப்பட்ட இடத்த வெந்நீரில் கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த நல்லா தொடச்சதுக்கப்புறம் இந்த மருந்தை நீங்கள் அப்ளை பண்ணணும். பொதுவாக நைட் டைமில் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. மேலும் இந்த மருந்துல எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சுயமாக எடுத்துக்காதீங்க. டாக்டர் உங்களுக்கு இந்த மருந்தை பரிந்துரைத்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மருந்து ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதனோட பலன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மருந்துல எந்த மருந்து வாங்கினாலும் வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். மேலும் கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் வச்சுருங்க. இந்த மருந்துக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மருந்துல எல்லா மருந்துக்குமே ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும். அதாவது காமன் சைடு எஃபெக்ட். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது சிவியராக இருந்தால் மட்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட தெரிவித்தா போதும். மேலும் இந்த மருந்தை டாக்டரோட பரிந்துரைப்படி தான் பயன்படுத்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.